விடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஸ்வர் இன்றைய தினத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திர ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள், ராசி நட்சத்திரம், அதற்குண்டான பலன்கள் ஏராளம். மனோகாரகன்னு சொல்லுவாங்க சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள், அதற்குண்டான பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமானது. அது ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்த்துட்ருக்கோம். நிறையா நபர்கள் நம்ம குலகாப்பூர் மகாலட்சுமி கோயிலுக்கு சார் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக பண்ணுறாங்க. அதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க 7397394829. ரொம்ப அற்புதமாக பாண்டுரங்கர் கோயில், அதனுடைய ஸ்கெடியூல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்களும் அதில் பங்கேற்கலாம். அது மட்டும் இல்லாத பிரசன்ன ஜோதிட வகுப்பில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள், நாலு நட்சத்திரம், ராகுகால, யமகண்டம், இன்றைக்கு உண்டான திதி, இன்றைக்கு உண்டான சந்திராஷ்டம நட்சத்திரம் போன்ற விஷயங்களை இதோ நம்ம பார்ப்போம். 7/4/2026 உத்தராயண விஸ்வாவசருடன் பங்குனி மாதம் 24ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2:21 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய திதி மாலை 3:05 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 2:21 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். வேலுண்டு வினையில்லை, மயிருண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேன்னு சொல்லிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை நோக்கி அப்படியே தபஸ் இருக்கிறவங்க. மலேசியா முருகன் கோயில், பத்திகேஃப் முருகன் கோயிலில் ஒரு அம்மா ரொம்ப தீவிரமான பக்தி. அந்த அம்மா வேண்டிகிட்டே இருக்காங்க, முருகா 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 முருகான்னு. அந்த கோயிலுக்கு போனதில்லை. யாரோ கொண்டு அந்த சுவாமியினுடைய அந்த இதை இவ்வளோ பெரிய முருகர் இருப்பார்னோடனே முருகர் மேலே தீராத பற்று ரொம்ப முருகப்பெருமானை வேண்டுவான். காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறா. யாராவது போகும்போது சுவாமி உண்டியலுக்கு போடணும். நம்ம கோயில் நம்மளாம் கொடுப்போம் இல்லையா? யாராவது கோயிலுக்கு போனாங்கன்னா கையில் காசு கொடுத்து விடுவோம். நம்ம சுவாமியினுடைய உண்டியலுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு கொடுக்குறா. போன வாட்டி நம்மளுடைய டூரிசத்தின் மூலமாக போகும்பொழுது அவங்க மெனக்கட்ட ஆஃபீஸ் இந்த சுவாமியை மலேசியா முருகனுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம மனசில் நினைக்கிறதுக்கு எப்போவுமே பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதுவும் இறைவன் மூலமாக அந்த சக்தி கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிறதுல இந்த வாட்டி மலேசியா பிரயாணத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க, உண்மையாகவே சொல்கிறேன் சார், எங்கே மலேசியா இருக்குன்னே தெரியாது. இந்த முருகனை பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய விஷயம். நான் முருகருடைய அந்த இது வாங்கிட்டு வீட்டில் வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அதாவது நம்ம எந்த தெய்வத்தை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த தெய்வம் நம்மளை ஆட்கொண்டு கொடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். தினந்தோறும் எனக்கு பூஜை தெரியாது, மந்திரம் தெரியாது, நைவேத்தியம் தெரியாது, தீபாராதனை தெரியாது, எதுவுமே தெரியாது சார், 2 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுறேன், அது போதும். அந்த திருப்தியான யூஆர் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் யுவர் குட் சோல். நம்மளுடைய ஆத்ம ஒரு புனிதமான தன்மையை இறைவன்கிட்ட கொடுக்குறோம். அதுதான் உண்மை. அதில் முழுக்க இறைவனுடைய சிந்தனையை கொண்டு வந்தாலே போதும், மிகப்பெரிய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே நிகழுங்கிறது தான் உண்மை. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் பார்த்தோம், பஞ்சாங்குறிப்புகள் பார்த்தோம். மேஷம் முதல் மீனராசி இருக்கக்கூடிய பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் யதார்த்தமாக பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறதும் நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் அவசரப்பட்டு பேசிடப்படாது, அவசரப்பட்டு முடிவெடுக்கப்படாது, அவசரப்பட்டு சில காரியங்களில் இது இப்படி தான் அப்படின்னு நிர்ணயிக்கப்படாது. ஃபோக்கஸ்டாக ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின்னு சொல்லுவாள். அதை பற்றி தீர விசாரித்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மனதை லகுவாக வைத்து கொள்ள வேண்டும். மனதை சாதாரணமாக வச்சுக்கணும். அது பெருசாக போட்டு
யோசிக்கிறதை தவிர்த்துக்கிறது, புது காரியங்கள் எதுவும் ஈடுபடுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபத்துக்கு அற்புதமாக இருக்குது. சில நேரங்கள் நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம், அது அவளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், திரிக்கப்படாது. சரி, நிதானமாக செயல்படுவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துருவா, ப்ரொடியூசராக டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இத்தனை நாள் பட்டதுக்கு இப்போ தான் டைம் நல்லா இருக்குது சாருங்கிற சொல்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கோ, பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கோ, துணி கார்மெண்ட் சம்மந்தமாக மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசி நண்பர்கள் சில தர்ம சங்கடங்கள்லாம் போகும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடியதாக, மன நிம்மதிக்காக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட சில டைம் போயிட்டு வருவேன். இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நினைச்ச காரியம் நடக்கும். சில பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். கடனுக்காக கடன் வாங்கினதெல்லாம் அடைச்சி தீர்த்து பாப்பா மன நிம்மதி இருக்குன்ற மாதிரி இருந்துகிட்ருக்கும். கிஃப்டெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில நேரங்கள் இந்த டைம் நமக்கு மிச்சம் இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்ற யோசனைகள் மனசில் வரும். நம்பினா கைவிடப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்பியிருக்கோம், பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கிடைக்கும். அதே சமயத்தில் பொருளாதாரம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கியஸ்தர்களை சந்தித்து அவர்கள் கூட பேசுகிறது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடாக அமையும். கடகராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக போராடுவீங்க. சில நேரங்கள் சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் உபத்திரவம் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு. சம்மந்தமே இருக்காது, பகைகள் வரும். என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு யோசனைகள் மனசில் வரும். நம்ம எந்த தப்பும் பண்ணல, ஏன் இப்படி இருக்கா. பிடித்தமான வாழை சந்திப்பீங்க. இன்றைய தினத்தில் சில சப்போர்ட் நபர்கள் உங்களை சந்திப்பாங்க. சொந்த பந்தங்களில் ஏதேனும் விசேஷங்கள், காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம் போன்ற விஷயங்களுக்காக போயிட்டு வருவீங்க. அதே சமயத்தில் ஏதேனும் நீங்கள் இருந்து தலைமை இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். கால் சம்மந்தமாக, கழுத்து சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக வச்சுக்கணும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பக்கத்தில் இட சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது தீரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கோவப்படுறதை தவிர்த்துட்டு உட்காந்து சமாதானமாக பேசினோம்னா தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சகோதர சகோதரிகள் கூட பிரச்சனை பண்ணுறது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா குருவாயூரப்பர் வழிபாடு, தாய் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்க வேண்டாம், தீர்ந்துடும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், ஸ்கூல் வச்சுருப்பா, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, சின்ன சின்ன ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியல, மனசுலேயே நினச்சிட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வெரி சேட், நான் ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன், வெளியில் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட டயத்தை மற்றவா கூட ஸ்பெண்ட் பண்ணி பேசி மற்றவங்க 4 விஷயங்களை பற்றி யோசிக்கும் பொழுது நம்ம கவலைப்படுறதுலாம் ஒன்றுமே இல்லை, நம்மளை விட கவலைப்படுற இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும். சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும். சிவ வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் மன தைரியத்தையும் திருப்தியும் தரக்கூடியதாக. திருமூர்த்தி வழிபாடுன்னு சொல்லுவாள். பிரம்மா விஷ்ணு சிவ வழிபாடு தான் மன தைரியத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். கன்னிராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பீங்க. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பர்கள் இங்கேருந்து அங்கே வாங்கி போகிறது, அங்கேருந்து இங்கே வாங்கி போகிறது, கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டோம்னா ஐயோ என்ன பண்ணுறது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இறைவன் யாரோ ஒருத்தர் மூலமாக ஹெல்ப் பண்ணுவார். உண்மையாகவே கடவுள் இருக்கார்,
அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளா முயற்சி பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பல யோசனைகள் இருக்கும். கட்டடம், என்ஜினியரிங் சம்மந்தமாக, அதே சமயத்தில் இன்ஜினியரிங் முன்னாடி அந்த ட்ராயிங்லாம் போடுறவங்க, கேடெல்லாம் முடித்தவங்களுக்கு, நகைக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமாகும். புது ஹோட்டல் வச்சுருக்கோம், ஹோட்டலை புனரமைக்கணும், நல்லா மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் 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 கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி நேயர்களே, நல்ல ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி, வாட்ச் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வாட்ச் கடை வச்சுருந்தோம், கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சின்ன சின்ன பிஸ்னஸில் நீங்கள் நினைக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஐடியா மணி மாதிரி ஐடியாஸ் கிடைக்கும். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்களேன்னு. சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா பல பேர்த்தோட நம்பிக்கை பெறுவீங்க, சில பேர்த்தோட எதிர்ப்பை பெறுவீங்க. அதை பார்த்தா ஒன்றும் நடக்காது. உலகத்தில் எல்லாத்துக்கும் நல்லவங்களாம் நடக்கணுமா, பணமாக தான் இருக்கணும். இறைவனை கூட சில பேர் பிடிக்காது. அந்த மாதிரி சில விஷயங்கள் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. வீட்டிலே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், சரி அவள் பாட்டுக்கு நான் நினச்சின்னு போட்டு நம்ம செயல்பாடுகளே செயல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். அரசியல் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு, முயற்சி பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. கை கால் கழுத்து சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். சில நேரத்தில் ட்ரௌசினஸும், சில நேரத்தில் பெசாமல் படுத்து தூங்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. மனசில் நிறைய கவலைகள் இருந்தோம்னா நம்மளை உட்கார வச்சிரும். எண்ணம் வெயிட் போன்றதுன்னு சொல்லுவாங்க. நான் யோகா படிக்கும்போது, மெடிடேஷன் படிக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய பண்டில் ஆஃப் தாட்ஸ் வச்சுட்டிங்கன்னா உடம்பு கனமாக மாறிவிடும். அந்த கனம் தான் கார்மிக் பவர்னு சொல்லுவாங்க, கர்மாவுடைய பலன்கள். நீ மனசில் எதுவுமே நினைக்கல, மனசை ஃப்ரீயாக விட்டுட்ட அப்படின்னு சொன்னால் உடம்புல காற்று மாதிரி மாறிடும். அதாவது அப்படியே ஒரு 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 ரெக்கை மாதிரி, ஒரு ஒரு ரெக்கை அப்படி தூக்கி வீசணும். அது எப்படி ரெக்கை அப்படியே மெதுவாக வருது, அந்த மாதிரி காற்றுல கலந்துரும் உடம்பு. அப்போ உன்னுடைய கர்மா உன்னை பாதிக்காது. இதுதான் ரெண்டு வித்தியாசம். அதனால் மனசில் ரொம்ப போட்டு யோசிக்காத, ரொம்ப தாட் ஆஃப் ப்ராசஸை நினச்சிக்காத. முடிஞ்ச அளவுக்கு புஸ்தகங்கள் படி, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன்னா இறைவன்ட்ட உடைய நாமத்தை சொல்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. விருச்சிகராசி என்பவர்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் ஒரு 4-5 நாட்கள் கழித்து மிகப்பெரிய நல்லது காத்துட்ருக்கு. கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுசு ராசி நேயர்களே, நிறைய நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில். சில விரயங்கள்லாம் இருக்கே சார், என்ன சார் பட்ட? எஸ், இருக்க தான் செய்யும். சுப விரயம் தான், கவலைப்படாதீங்க. சில விஷயங்கள் விரயங்கள் இருந்தாலும் சுப விரயமாக இருந்து கொண்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் டாக்குமெண்ட்ஸ், விசா, பாஸ்போர்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். சில விஷயங்கள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியாமல் இருந்துட்டு இருக்கும். இனிமேல் அதை பண்ணக்கூடாது. எப்பவுமே காலத்தை முன்னே நிர்ணயின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை முன்னாடியுமே நிர்ணயித்து நேரத்தை சரியாக பயன்படுத்தி நேரத்தை சரியாக செயல்படுத்தினோம்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டதுங்கிறதை முன்னமே நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எழுத்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு விசேஷம். டீச்சராக இருந்துருக்கிறவங்க, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, துணி சம்மந்தமாக பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, ஸ்கூலில் ட்ராயிங் மாஸ்டராக இருந்துருக்கோம், ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினச்ச இடத்துல வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நடக்கும். திருமண சம்மந்தமான விஷயம், பொண்ணுக்கிட்ட பேச முடியல, பையன்கிட்ட பேச முடியல, அம்மாட்ட பேச முடியல, அப்பாட்ட பேச முடியலன்னு இருந்த மன கவலைகள் இந்த தினத்தோட போக இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். பண வரவுகள் கொடுக்கும். நம்பிக்கையின் மூலமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது எந்த மனசங்கடம் இல்லாமல் நடக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயம் பேச்சில் என்ன கடுமையாக பேசுகிறாங்கங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நான் பெருசு, நீ பெருசு, யாரும் பெருசு கிடையாது, இறைவன் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். உற்றார் உறவினர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். ஆன்லைன் யூடியூப் சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரும்.
புதுசாக நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாங்குவேஜ் ஸ்கில்லு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான அனுகூல்யம் உண்டு. லாபங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பட்ட அனுபவம் தான் நமக்கு பேசுது. எஸ், இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவம் இவாள் நம்பலாம், நம்பக்கூடாது, இது போகும், இது ஜெயிக்கும், இது ஜெயிக்காது, இது வாங்கலாம், வாங்கக்கூடாது, இப்படி மனசு வந்து உங்களுக்கு சொல்லும். ஆனால் சூழ்நிலைகள் அப்படி அழுத்தம், அந்த அழுத்தத்தின் மூலமாக சில மாற்றங்கள் நிகழலாம். எதுவுமே அக்செப்ட் பண்ணிட்டு போட்டோம்னா பெருசு கிடையாது. எதுவுமே பெருசாக நினைக்கலன்னா அது பெருசு கிடையாது. எதுவுமே ரொம்ப மனசில் போட்டு யோசித்தோம்னா அது பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி எது இருக்குது, சரி மனசுக்கு ஒரு சக்தியை கொடுப்பேன், இறைவனுடைய சக்தியை கொடுப்பேன், அது தானாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தை அந்த எண்ணத்தை மனதில் கொண்டுட்டோம்னா, அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தியானம், யோகா, உடல் பயிற்சி போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணால் கை கால் கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. கும்பராசி என்பர்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸை விட்டுடுறது. ஆனால் எல்லா காரியமும் நடக்கும், கவலைப்படாது. நீங்கள் நினச்சதை விட அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விடும். ஆனால் அதை பெருசாக மனசில் போட்டுக்காதீங்க, நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, பாப்பா 4-5 நாளாக இந்த டென்ஷன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசவே அவள் வேறு தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாள். வீட்டில் செடி வளர்க்குறது, வீட்டிலேயே தோட்டம் வளர்க்குறது, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில விஷயம் மற்றவா கேட்காம அவளுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. மௌனத்தை விட சிறந்த உலகத்தில் ஏதாவது இருக்கானா எதுவுமே கிடையாது. தியானத்தை விட சிறந்த எதாவது இருக்கானா ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் சில நின்ன இடத்துல யோசித்து பார்த்தோம்னா எப்படி லைஃப் நடந்திருக்கு, எப்படி இருந்திருக்கு, இனிமேல் எப்படி இருக்க போகிறதுன்னு ரொம்ப பயப்பட. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் ரொம்ப யோசித்து கவலைப்படக்கூடாது. இந்த டேக் இட் ஈஸியாக கொண்டு போயிடணும். ஆல் இஸ் வெல்லுங்கிற மாதிரி இப்படியே போயிடணும். அப்படி போயிட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன ஒரு க்ளூ கிடச்சா அந்த க்ளூ மூலமாக நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அப்படியே பிரயாணம் பண்ணலாம். நண்பர்கள் வட்டம் பெருசாகும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஏன் இந்த தர்ம சங்கடங்கள், ஏன் இந்த சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிகழ்ச்சியினுடைய பலாபலன்களே ஒரு இடத்துல சொன்னேன். நம்ம சிந்தனை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா தூக்கம் வராது. சிந்தனை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா உடம்புல வந்து பண்டில் ஆஃப் தாட்ஸ், வெயிட் வந்து கூடிருமா. அந்த வெயிட்டு கூட 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 மன அழுத்தம், உடம்பு அழுத்தங்கள் இருந்துட்டு இருக்குமா. மனசு அதனால தான் தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும், மந்திரங்கள் படிக்கணும். காலையில் குளிக்கிறோம், உடம்பு சுத்தமாகிடுறது. பல்லு துவக்கிறோம், பார்த்துட்டிங்கன்னா பல்லு சுத்தமாகிடுறது. முகம் கழுவுறோம், முகம் சுத்தமாகிடுறது. பட் இன்னர் பீஸ், உள்ளே இருக்கக்கூடிய மன நிம்மதி பெறுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம், யோகா, மந்திரம், ஜபங்கள், நித்திய கர்மா பண்ணுறது தான். இது போன்ற நம்ம ஒரு உபாசனை தெய்வத்தை மனதில் உபாசனை பண்ணிட்டு இருந்தோம், மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னாலே போதும், அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நேற்று வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்திருக்கும் தெரியாது, இன்றைக்கி காலையில் வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது. பட் இன்றைக்கி லெவலில் நம்ம மாறணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு ஸ்நானத்தை பண்ணுற, இல்லைன்னா ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டு சாமி இன்றைய தினத்திலிருந்து வழிபாடு பண்ணி 2 விபூதி வச்சுட்டு தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு கிருஷ்ண 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 கிருஷ்ணன்ற நாமத்தை, நாராயண 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 நாமத்தை சொல்கிறது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறது, பிரதோஷ வேலையில் பிரார்த்தனை பண்ணுறது, ஒரு காரியத்தை எடுத்தால் இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிறது, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிண்டு பிரார்த்தனை பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நம்ம யாரையும் தேடி போன வேண்டாம், நம்மளை தேடி எல்லாம் வருங்கிறது தான் உண்மை. மேக்னெட்டிக் பவர் மாதிரி எதுவுமே ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டோம்னா சாப்பிடணும், இப்போ என்ன இருக்கோ அது சாப்பிடுவோம். அது ஒரு விதி. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோன்னு முன்னாடி நாளே ஏற்பாடு பண்ணி வைக்கிறது ஒரு இது. இதில் எது சக்ஸஸ் ஆகும்னா ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் தேர் தாட்ஸ், அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து, அவங்களுடைய மனதை பொறுத்து. அதனால் ப்ரீ பிளான்டாக பண்ணுறது எப்பவுமே பெட்டர். ஒரு விஷயத்தில் வந்து 1க்கு 100 முறை A, B, இது சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி போட்டு ஒரு காரியத்தை ஈடுபடுறது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஃபேமிலியை பற்றியோ, வேலையை பற்றியோ, தொழில் பற்றியோ. சார் எப்படி சார் கவலைப்படாமல் இருக்கிறது? கவலைப்படாதீங்க. எத்தனையோ விதமான கவலைகள் வந்துச்சு, அது தாண்டி போச்சு இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் திருப்பி வரும். தசா புத்தி அந்தர சூக்ஷ்மம் திருப்பி வந்துட்டே தான் இருக்கும்.
அதனால தான் நீங்கள் எல்லா கிரகத்தினுடைய பயிற்சியும் முக்கிய பயிற்சியும் எடுக்காமல் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி மட்டும்தான் எடுப்பாங்க. முக்கியமான ஈவெண்ட்டாக எடுப்பாங்க. சின்ன சின்ன கிரகங்களுடைய பயிற்சியை பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈவெண்ட்ஸ் வந்து மாற்றிகிட்டே இருப்போம். அதனால தான் ஜோதிடத்தில் முக்கியமான கிரக பயிற்சியை முக்கியமாக பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவலைப்படாதீங்க. ஃப்ரீயாக இருங்க. எல்லா விஷயங்களும் பெரிய மாற்றங்கள் இருக்கும். விவேகானந்தர் சொன்ன மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி, ஒரு விஷயத்தை நாம் எடுத்து வச்சோம்னா அது 10 மடங்காக பெருகிறதுக்கு உண்டான சக்தியை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. அதனால் உங்கள் மனசக்தியை பலப்படுத்திக்கோங்க. உங்கள் மனசக்தியை பலப்படுத்துங்க. அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய சக்தியை கொடுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.